ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பைமோட் ஷாப்பிங்கை பற்றி பார்த்துட்டு போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டே டு டேயில் நம்ம டெய்லி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நியரில் இருக்கிற ஒரு ஷாப்பில் போய் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஆப்பை நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது, ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லையும் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே கப்லையே துவரம்பருப்பையும் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சு எடுத்ததை புழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதோட வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படியே சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு ஒரு நல்லா ஹீட் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா சிம்மிலே வச்சு நல்லா ஹீட் பண்ணி கெட்டியாகிற அளவுக்கு இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு உருண்டை ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பட்டை சோம்பு எல்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சின்ன பிள்ளைல இருக்கையில் நல்லா செஞ்சு கொடுத்துருப்பாங்க, விரும்பி சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக அது ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு தான் அது. இப்போ மல்லிப்பொடி, மிளகாய் பொடியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நல்லா இந்த பருப்பை வந்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ மிச்சம் அந்த பருப்பு இந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியோட நீங்கள் குழம்புல ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் குழம்பு வந்து கிரேவியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை வடை, மசாலா வடை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க அந்த உருண்டையை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, ஏன்னா ஏற்கனவே அது கிரேவி மாதிரி தான், கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் இருக்குது, அதனால் நான் ஊற்றலை. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷு வந்து நிறையா பேருக்கு இது பிடிக்கும். இப்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா முங்குற அளவுக்கு அந்த உருண்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம். இந்த உருண்டையை வந்து நம்ம இட்லி சட்டியில் வந்து வேக வச்சு நம்ம அந்த குழம்போட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே வதக்கிட்டு உருண்டை பிடிச்சி சேர்த்துருக்குறேன். இது மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.